ஆதியாகமத்தில் 13வது வசனம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது லோத்து, இந்த தேசம் உனக்கு முன்னாடி இருக்கு. நாம் 10வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இவங்க 2 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் லோத்து, இன்னொருத்தர் ஆபிரகாம். இந்த லோத்துவை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஆனா ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது தன் கண்களை ஏறிட்டு மேல நோக்கி பார்த்து. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மேல நோக்கி பார்க்கிறாரு. இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எதை நோக்கி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா பூமியை நோக்கி பார்த்துருச்சு. இவங்க 2 பேர்ல ஆபிரகாமை கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணினார். ஆசீர்வாதத்தை மட்டும் மண்ணை நோக்கி உலகத்தை நோக்கி பார்த்த லோத்து, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அவருடைய வாழ்க்கையை தனித்தவனாய் மாறினார். அப்போ இன்றைக்கு இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஏறெடுத்தல்ல, தேவனை ஏறிட்டு பார்க்கணும். தேவனை ஏறிட்டு பார்க்கணும், மேல பார்க்கணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே முகத்தை மேல உயர்த்தி, உடைய கைகளை மேல உயர்த்தி, இப்ப இருக்கிற தேவை ரொம்ப பெருசுதான், இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசுதான். ஆனா நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்தல்ல, ஏறிட்டு மேல உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி, மனிதனை அல்ல, இந்த பூமியே அல்ல, ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களை அல்ல, உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தது உம்முடைய முகத்தை. கர்த்தாவே, இந்த 10வது நாள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்க, உம்மையே சத்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். நம்முடைய கண்களை கீழே அல்ல, நம்முடைய கண்களை எப்பொழுதும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நேராய், தேவனுக்கு நேராய். இன்னைக்கு 10வது நாள் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற ஒரு மனிதனாய், ஒரு மகளாய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் உருவாக்க போகிறார். ஆமேன். சகல பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார். இன்றைக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். எல்லாரும் சேர்ந்து ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன்
கிடைப்பதாக. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 10வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தராலே நமக்கு நிறைவான ஒரு பலன் கிடைப்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு நிறைவான பலனை தருவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ரூத்துக்கு யாருமே நிறைவான பலனை தர முடியாது. அவருடைய தகப்பனார் ஒரு நிறைவான பலனை தரல. ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கும் போது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மகனை, இல்லைன்னா ஒரு நிறைவான பலனை பார்த்து 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 தான் செய்து வைத்திருப்பாங்க. அதே போல அவங்க மாமியார் சொல்லும் போது சொல்றாங்க, உனக்கு நீ என் கூட வந்தா உனக்கு எதிர்காலம் இல்லை, உனக்கு ஒரு நிறைவான பலன் என்னால தர முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் உங்களை வெறுமையாய் அனுப்பி இருக்கலாம், பாதியை கொடுத்து அனுப்பி இருக்கலாம், நீங்கள் செஞ்சதற்கு தக்க பலன் தராமல் அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீங்க பட்ட பிரயாசத்திற்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். 30 அல்ல, 60 அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான பலனை கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. எந்தெந்த ஜனங்களுக்கு அரைகுறையான பதில் இருக்கிறதோ, ஒருவேளை நிறைவான ஒரு காரியம் இல்லாம இருக்கலாம், எல்லாத்துலயும் பாதியாக இருக்கலாம், எல்லாத்துலயும் கொஞ்சமாக இருக்கலாம், எல்லாத்துலயும் அறகுறையா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த அறகுறையான வாழ்க்கைய, அந்த கொஞ்சமான அந்த காரியத்தை கர்த்தர் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு நிறைவான பலனை, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தந்தார். ஆனா இதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, ஆனா இது மட்டும் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. எனக்கு நிறைய கிடைக்குது, ஆனா முழுமையாக்கப்பட்டு எனக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. எந்த காரியத்தையும் நான் நிறைவா வச்சு அனுபவிக்க முடியல, சந்தோஷப்பட முடியல. இந்த காரியம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே பல நாட்களாக, பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எது கிடைச்சாலும் ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்னா ஒரு முழுமையானது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், முழு சுதந்திரம், முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நிறைவான பலனை கர்த்தர் சீக்கிரம் தரப்போகிறார். உங்க வேலையில ஒரு நிறைவு உண்டாக போகிறது, உங்க வருமானத்துல ஒரு நிறைவு உண்டாக போகிறது. கர்த்தர் இனி உங்க வாழ்க்கையிலே கொடுப்பது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அரைகுறையாய் அல்ல, கொஞ்சமாய் அல்ல, நீ திருப்தி ஆகாதது மாதிரி அல்ல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்து மிச்சம் கூடை 12 கூடை எடுத்தது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியத்தில் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். அது நிறைவாய் நடக்கும். கர்த்தர் இன்று நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து அந்த பிள்ளையை கர்த்தர் நிறைவாய் தருவார், அந்த குழந்தையை கர்த்தர் நிறைவாய் தருவார். அந்த காரியம் நிறைவாய் நடக்கும், நிறைவாய் நடக்கும். இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு நிறைவாய் தருகிறவர். நான் நம்புறேன், நீங்க காண்பீங்க, சீக்கிரமா ஆண்டவர் நமக்கு தருவார். என்னன்னா, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹalleluya. கொஞ்சங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரானால் அதுல இனி நீங்கள் திருப்திப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வைப்பாராக. இதுவரைக்கும் உங்களுக்கு திருப்தியே இல்லாம எல்லா காரியமும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா இனி அப்படி அல்ல. கர்த்தர் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அப்பா கொடுக்க முடியாத நிறைவு, அம்மா கொடுக்க முடியாத நிறைவு, கணவனார் கொடுக்க முடியாத நிறைவு, மாமியார் கொடுக்க முடியாத நிறைவை என் பரலோக தகப்பன் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் தந்தார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமேன். இங்க இருக்கிற நிறைய பேர் திருப்தி இல்லாம குடும்ப வாழ்க்கையில, திருப்தி இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, திருப்தி இல்லாம அந்த இடத்துல இருக்கிறீங்க. அந்த காரியத்துல உங்களுக்கு எல்லாமே இருந்தும் உங்களுக்கு திருப்தி ரொம்ப குறைவா இருக்கு, திருப்தியே அந்த இடத்துல இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த ரூத்தை கர்த்தர் திருப்தி ஆக்கினது உண்மையானால் அந்த காரியத்தில் முழு வெற்றியை பார்த்து நீங்க திருப்தி அடைவீர்கள். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதுல ஒரு குறைவும் இனி இருப்பது இல்லை. அத்தனை இடிக்கப்பட்ட அலங்கங்களும் பழுது பார்த்து தீர்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்க ஜெபம் பண்ண அது நடக்குது. நீங்க அறிக்கை செய்ய நடக்குது. ஹalleluya. அந்த வியாதியில கொஞ்சம் சுகம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பரிபூரணமான சுகத்தை நான் தருவேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காணாதபடிக்கு அந்த காரியத்திலே அரைகுறை அல்ல, அவராலே நிறைவான பலன். ஹalleluya. போதும்னு சொல்ற அளவிற்கு திருப்தியாகிற அளவிற்கு என்னை வழி நடத்துகிறதற்கு ஒரு தேவன், அவர் நல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறது, அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹalleluya.